காய் தழுகின்றது, குடிப்பது துணை தழுகின்றது, படுப்பேர் வற்றப்பாக இருந்தது, அனைவருக்கு மூங்கில இருந்தது, வர்றப்பேர் தலைகாணி, வாய்க்காலே பஞ்சிமத்தை, இப்படி எல்லாம் 9 காலமாக சுகசாமல் இந்த 10வது மனத்தை பார்க்கிற போது எங்கு பார்த்தாலும் மணல் மேடாகவும் ஈச்சம் காடாகவும் சுண்ணாம்பு கல்லும் மேடா இருக்குதான்னா இந்த 1 வருட காலங்கள் எப்படி நம்ம காலங்கள் கழிப்பது அண்ணா? தம்பிக்கு சாப்பிடுறது மேல கவனம். யாருக்கு? அண்ணா, நாம் 10வது வருடத்தில் வருகின்ற பொழுது 5 ரூபாய் ஒன்றாக செல்கிறது. தெரியல தம்பிமார்களே, 10வது வருடத்தில் பார்க்கிற போது இத்தனை அதிசயங்கள் உங்களுக்கு தெரிகிறது. எனக்கு எப்படி தெரிகிறது தெரியுமா? கரெக்டா முடிச்சிருவாரு. அண்ணா, 9 வருடங்களாக காலத்தை நாம் கானகம் செல்கிற போது மரங்களும் செடிகளும் கொடிகளும் காய்கனிகளும் ஏராளமாக இருந்ததுன்னா இந்த வனத்திலே வந்து பார்க்கிற போது எந்த திசை பார்த்தாலும் காய்கறிகள், மரங்கள், செடிகள், கொடிகள், பழங்கள் எதுவுமே இல்லையே அண்ணா. எது சாப்பிட்டேன்னா ஒரு காலம் கழிப்பது? என் தம்பி பீமனுக்கு சாப்பாடு மேல மிகவும் ஆசை உள்ளவன். ஃபர்ஸ்ட் அவன் சாப்பாடு தான் கவனிக்குவான், மற்றதான் பின்னாடி எல்லாம். அத போல அவன் சாப்பாடு மேல போச்சு. 2வது தம்பி சொல்றான், அண்ணா ஒரு ஒளி தூரமாக இருக்கிறதுன்னா 5 எலி ஒன்று பின்றி ஒன்றாக போகிறது, பின்னாடி 6 எலியும் வரிசையாக போகிறதே அதே அறிகுறி. தம்பிமார்களே, எலியாகப்பட்டது இறை தேட பறவையா எங்கே இந்த வனமெல்லாம் சுத்தி இருக்கும். ஆனா இவர் ராஜாக்கள் பாஞ்சாலியோடு 6வரும் ஒரே ஒன்றன் பின்றாக ஒன்று வந்து இல்லையா? பாண்டவர்கள் எப்படி இருந்தாலும் ஒன்றோடு ஒன்று ஒற்றுமையா எப்படி இருக்கிறார்களோ அவர் பின்தொடர்ந்து நாமும் அது மாதிரி இருக்கணும்னு அறிகுறி காட்டுது இல்லையா? இருந்த போதிலும் நமக்கு இந்த வனத்திலே ஒருவரிடம் எப்படி காலம் கழிப்பது என்பது பெரிய ஒரு கஷ்டமாக. ஆமா அண்ணா, அதை பத்தி கவலைப்படாது. ஆண்டவனை தியானிப்போம். ஆண்டவர் வருவாரோ அவருடைய அருளாலே யாராவது வந்து நமக்கு மூதாதிகள் ஒளி காட்டுவாரோ இல்லையா? ஆண்டவனை தியானிக்கலாமா?
அவர் அருளாலே யாராவது நமக்கு வந்த பெரியோர்கள் வழிகாட்டுவார்கள். சரி அண்ணா. அவ்வளோதான் அவ்வளோ இருக்கிறேன்.